திடீரென்று இப்போ உடனே வந்து டவுனில் போயிட்டு சாப்பாடுகள் ஒரு ரோஸ் இருக்கு. இது வந்து பர்சனலாக கொடுக்க சொன்னது. பர்சனலா காட்டக்கூடாது ஒருத்தருக்கு இந்த காதலி கொடுக்க சொன்னது பார்த்தீங்களா? வாக்களுக்கு அடிச்சு கொண்டிருக்கிறோம். மெயினான பிரதான வாழால இதுவரை காலம் வந்து இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு விஷயம் செய்ததே இல்லை. கொஞ்ச நேரத்துக்குள்ளே எல்லாம் முடிச்சாச்சு. என்னென்ன அது கேக் கொண்டு ஆர்டர் பண்ணிக்கு. ஓ, சம்பவம் நடந்துட்டு முதலாவதாக ஒரு சம்பவம் நடந்துட்டு யூனிவர்சிட்டிக்கு பிறகு என்ன நடக்கு? அதுக்கு பிறகு வேலை இருக்கு. வேலை இருக்காது. அரசு அண்ணா நித்திர வரையில பண்ணையில ஒன்று இடிச்சுட்டேன். நித்திர வரியா? நித்திர இல்ல, அது வெறியன்னு சொல்றது தப்பா போயிட்டு வரு. அண்ணாக்கு தான் அடிபட்டுட்டு அண்ணா தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. ஜோக் அடிக்காது எனக்கு. இதில் ஜோக் அடிக்க எனக்கு லூஸ் மாதிரி காய்ச்சிட்டு இருக்காய். போலீஸ் வந்துட்டாங்கள்ரா. ஸ்டேஷனுக்கு கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்களாண்டா. ஒரு பாவம் பாவம் இருக்கா. நீ வேலைக்கு பாவம் இருக்கா? யார் நிற்கிற பக்கத்து வந்து போலீஸ்கார தான் நிற்கிறாங்க. சரி வேமா வாடா. சரி ஓகே வேமா வா. மக்களே, இதை யாரும் முயற்சி செய்யாதீங்க. ஆராடி போட்டு நம்பிட்டேன். நித்திரையா வரியா? நித்திர வரி. நாங்கள் கணக்க கேள்விகள் கேட்போம், கணக்கு கிஃப்ட்கள் தருவோம். இப்போ எவ்வளவு கொண்டு வந்துக்கிறா பாட்டிக்கு? இது வந்துடா பெருசாகடாக்கு கழுசாட்டா. இது யார் இருந்ததுன்னா நீ சொல்லணும் முக்கியமா. இது ஒரு ஆள் தந்திருக்கு. இங்க பேர் இதுல பேர் இந்த இங்க பாருங்க மக்களே, இந்த லவ் பாருங்க, இந்த இதயத்தை பாருங்க. இந்த மாத்திரா கிடம் இல்ல, இது ஒருத்தருமே பார்க்க வேண்டாம். கலட்டு வாழ்நாள்ல நீ வந்து இப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடிக்கிறவே கூடாது. கொண்டாடி இருக்கியா? இப்ப இந்த நேரத்துல நீ அழணும். அழடா. ஹாப்பி பர்த்டே. கார் வத்த போதுடா. சத்தியமா சொல்றேன். வணக்கம் எல்லாருக்கும். இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கிறோம். இருட்டை பார்த்தாலே சுற்றி இப்போ இதில் வெளிச்சம் போட்டிருக்கோம். சுற்றி இருட்டை பார்த்தாலே தெரியும். நட்டு சாமம் ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம். பண்ணை அடியில் வந்து நிற்கிறோம். இப்படி ஒரு விஷயம் வந்து இது வரைக்கும் செய்ததே இல்லை. தொலைக்காட்சிகளில் முதல் முறையாகன்ற மாதிரி இன்றைக்கு. ஆனால் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை பார்த்து நினைக்க போயிடா, கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸுக்கு எது செய்ய போகிறாங்க என்ற மாதிரி நினைப்பிடும். ஆனால் நாங்கள் அது செய்ய போகிறதில்ல. என்ன சம்பவம்னா வந்து ஒரு நண்பர்கிட்ட பர்த்டே. யார் நண்பர்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னுடைய பாடசாலை நண்பர், இந்த காருக்கு சொந்தக்காரர் மிஸ்டர் கலை செல்வனுக்கு வந்து இன்றைக்கு பிறந்த நாள். எத்தனாம் தேதிடா? 19ஆம் தேதி. நாளைக்கு அதான் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் நாளே ஆக போகுது. சரியா? அப்போ அவருக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸாக செய்யணுமென்று ஒரு முடிவு ஒன்று எடுத்து ஜெரின் மூலியமாக வந்து இன்றைக்கு ஒரு சர்ப்ரைஸ் பர்த்டே பார்ட்டிக்கு அரேஞ்ச் பண்ணி கொண்டிருப்போம். இப்போ நீங்களும் வந்து உங்களுடைய அன்புக்குரியவர்களுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் செய்ய போகிறீங்கன்னா பெரிய இடங்கள் ஒரு அங்கே போகணும் இங்கே போகணுமென்றெல்லாம் யோசிக்க தேவையில்லை. சின்னதாக ஒரு இடம் இருந்தாலும் அதை எப்படி டெக்கரேட் பண்ணலாம், என்ன மாதிரியெல்லாம் சர்ப்ரைஸ் செய்யலாம் என்று இன்றைக்கு நீங்கள் பார்க்க போகிறீங்க. இதில் நாங்கள் டெக்கரேட் பண்ணுற காரு மாவட்டதான். இப்போ ஆள் இங்கே யாழ்ப்பாணத்தில் நிற்கிறார். அப்போ ஆளை வந்து ஒரு இடத்துல நாங்கள் செட்டில் பண்ணிவிட்டு எங்களுக்கு கார் தேவை, நாங்கள் வெளி இடத்துக்கு போகிறோம்னு சொல்லிவிட்டு ஆளை காரை எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஆளை விட்டுட்டு வந்துருக்கோம். இப்போ என்னென்னா வந்து எல்லாம் டெக்கரேட் பண்ணிட்டு ஆளை வந்து இப்போ ஒரு இடத்துல நிற்கிறோம். எங்களுக்கு வந்து என்னென்னு சொல்கிறது, அவசரமாக நீ வரவோடும் என்று சொல்லி ஆளை வர வைக்க போகிறோம். தெரிஞ்சிருக்குமா அவனுக்கு? லைட்டாக தெரிஞ்சிருக்கு. வேண்டாம் இல்லை, நாங்கள் வளமையாகவே சில வேலை காரு கேட்பாங்க, கேட்டு எடுத்துன்னு போனால் அப்போ தெரிஞ்சிருக்காது. அப்போ பார்ப்போம் என்ன மாதிரி சர்ப்ரைஸ் நடக்க போதுன்னு அப்படியே தொடர்ந்து வேறுங்க. என்ன இது எல்லாம் வந்து இப்போ திடீரென்று இப்போ உடனே வந்து டவுனில் போயிட்ட சாப்பாடுகள் என்னென்னத்தை வச்சு சொடிக்க போகிறீங்க நீங்கள்? எக்கச்சக்க சாமான் வேண்டி இருக்காடா, பயங்கர செலவு தானேண்ணா. அனைவருக்கும் கிறிஸ்மஸ் தின நல்வாழ்த்துக்கள். இது வந்து சொல்லுங்க, இது வந்து எந்த சர்ப்ரைஸால செய்றீங்க நீங்க? நீங்களே சொல்லுங்களேன். ஒருங்கமைப்பாளர் நீங்களே சொல்லுங்களேன். இல்ல நீங்க சொல்லலாம். சரி, இப்படி சர்ப்ரைஸ் வந்து நீங்க யாருக்கும் செய்ய போறீங்கன்னா இவர் தொடர்பு பண்ணீங்கன்னா உங்களோட அன்புக்குரியவர்களுக்கு செய்து கொடுப்பீங்களா? பீச் டெக்கரேஷன், போல் டெக்கரேஷன், மற்றது இந்த மொட்டை மாடி பார்ட்டி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். எல்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்க. எல்லாம் செய்து கொடுக்கலாம். காசு தராம மட்டும் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பீங்களா? அதுதான் கஷ்டம். அதுதான் கஷ்டம். இப்போ இதுக்கு வந்து எவ்வளவு செலவாயிட்டு ஒரு
தப்புன்னு சின்னதா சொல்லிட்டு போட்டா 25. தம்பி கேமராமேன் கொஞ்சம் கிட்ட இல்ல ஐயோ கிட்ட வாங்க இன்னும் இருக்கு சரி வாங்க ஏதோ காட்ட போற உள்ள வாங்க கணக்க பொருட்கள் எல்லாம் வேண்டி பாக்ஸும் இருக்கு இந்த மாதிரியும் எடுத்துக்கொள்ளலாம் இதுல என்ன கிடக்கு இதுல வந்து உடுப்பு வச்சிருக்கேன் மற்ற ஒரு ரோஸ் இருக்கு இது வந்து பர்சனலா கொடுக்க சொன்னது பர்சனலா காட்டக்கூடாது ஒருத்தருக்கு இந்த காதலி கொடுக்க சொன்னது பாத்தீங்களா இங்க லவ் வந்து போட்டிருக்கு கலைக்கு காதல் இருக்குன்னு இந்த வீடியோல நாங்க வெளிப்படுத்த போறோம் காதலியா மனைவியான்னு தெரியல ஆள் வரட்டும் கேட்போம் உடுப்புகள் எல்லாம் எடுத்து கொடுக்கறது இந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் சாக்லேட்ல வந்து செய்யற பொக்கே மற்றது பூவில வந்து செய்யற பொக்கே அதுகளும் எடுத்துக்கொள்ளக்கூடிய செய்வீங்க நீங்க செய்யலாம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அப்புறம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி உங்களுக்கு வந்து செய்து தரப்படும் என்ற விஷயத்த வந்து இந்த நேரத்தில் சொல்லலாம் ஆனால் கொஞ்சம் காத்தா இருக்கு போல இருக்கு சரி இதில் என்ன சீட்டெல்லாம் மடிச்சுட்டு பலூன் எல்லாம் இருக்குது கணக்கு டெக்கரேஷன் இருக்குது இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு அதுக்கிடையில் அவனையும் மடித்து கூப்பிடணும் என்ன சம்பவம்னு தெரியல 12 ஆனால் நாங்கள் வந்து என்ன செய்வோம் கொஞ்சம் லேட்டாக கூப்பிடுவோம் இல்லை சரியாக 12 மணிக்கு வெட்டுறோம் இதில் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கும் இப்போ நாங்கள் இதை கட்டிட்டு வந்து சீட்டை அங்கே மடிக்க போகிறோம் மடித்தா இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பலூன் எல்லாமே வந்து எல்லாம் விழுந்துடும் பலூன் எல்லாம் வந்து இதுக்குள்ள ஊதி வச்சிருக்கு டெக்கரேஷன் வந்து கிட்டத்தட்ட முடிகிற தருணத்துக்கு வந்துட்டு இங்கால நண்பர்களும் வந்து இணைஞ்சிருக்கணும் வேலையெல்லாம் வந்து பல்கலைக்கழக நண்பர்கள் ப்ரோ உங்களோட பேரை சொல்லிவிடுங்க ருக்ஸன் உங்களோட பேர் ப்ரோ சீலன் உங்களோட பேர் ப்ரோ அனிஷ்டன் அதுஷன் எல்லா பேரும் வந்து ஜாயின் ஆகிருக்கிறோம் இன்னும் வாக்களை அடிச்சு கொண்டிருக்கிறோம் மெயினான பிரதான வாழால் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த முடியுது வருவார் ஆள் வந்து ஒரு இடத்துல விட்டுட்டு காரை நாங்கள் வேண்டி வந்துக்கிறோம் ஆள்கிட்ட இருந்து நீ ஏதாவது பெட்ரோல் இல்லை இன்சூரன்ஸை காணையில் அப்படி இப்படி ஆளை அடித்து கூப்பிடணும் பாப்போம் அவனும் படத்துட்டு ஆட தெரியல என்ன சம்பவம்டா கோலடி பாட்டு அடுத்த என்ன சம்பவம் இதுவரை காலம் வந்து இத்தனை வருஷத்தில் இப்படி ஒரு விஷயம் செய்ததே இல்லை கிட்டடியில் இந்த பிறந்த நாளுக்கு கூட பாதைகள்லாம் 12 மணிக்கெல்லாம் போடெல்லாம் ஒப் பண்ணிட்டு படுத்துருவோம் பழமையாகவே அப்படித்தான் ஒரு காலம் போக என்னடான்ற மாதிரி இருக்கும் ஆனால் சில பேரெல்லாம் வந்து செலிப்ரேட் பண்ணிவிடும் நீங்கள் எந்த மாதிரி ட்ரை பண்ணி கவுண்ட் பண்ணிக்கணுங்க எனக்கு வந்து செலிப்ரேஷன்ஸ் பெருசாக பிடிக்காது இந்த முறையும் ஃபோன் ஆஃப் பண்ணிட்டு படுத்துட்டேன் விடிய பார்த்தா எக்கச்சக்க கோல்ஸ் வந்திருந்தது அது என்னென்னு சொல்கிறேன் அவையில் நாங்கள் அந்த நேரம் வந்து அவையில் அன்புக்குரியவர் வந்து விஷ் பண்ணியாக்க நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணணும் பட் வளமையாகவே நான் அப்படித்தான் இது இந்த முறை இப்படி ஒரு விஷயம் ஒன்று செய்யணும் நண்பர்கள் எல்லாருமே சேர்ந்து சுற்றி பார்த்தீங்கன்னா இந்த இடம் மற்றபடி பரபரப்பாக இருக்கும் இப்போ ஒருத்தரும் ஆக்களை இல்லாத மாதிரி இருக்குது இந்த ஆக்களை இல்லை தான் இந்த பண்ணை பார்க் இங்கே பண்ணை வீதி இங்கே தீவுகளுக்கு யாழ்ப்பாணத்துலேருந்து நீங்கள் தீவுகளுக்கு போனீங்கன்னா இது மூலியமாக தான் போய்கொள்ளணும் டெக்கரேஷன் முடிஞ்சு எங்கே டெக்கரேட் பண்ணால் அவன் டெக்கரேட் பண்ணிட்டான் ஒரு கொஞ்ச நேரத்துக்குள்ளே எல்லாம் முடிச்சாச்சு என்னென்ன பயன்படுத்தினாங்கன்னா இது பயன்படுத்தி வைக்கிறோம் மற்ற பலூன்ஸ் மற்றது இஞ்சால இது மற்ற லைட்ஸ் இவ்வளோ தான் சிம்பிளான நல்ல பார்த்தா ஒரு கிராண்டான இது மாதிரி தான் இருக்குது என்னென்னு சொல்கிறோம் உடனே போய் இப்போ எந்த இடத்துல செய்ய போகிறோம்னு தெரியாமல் திடீரென்று ஒரு சர்ப்ரைஸ் செய்கிறேன்னா வந்து இது நல்ல ஈஸியாக காரில் வந்து டெக்கரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் சரி அடுத்ததாக வந்து கேக்கை வைக்கிறது மட்டும்தான் மேலே கேக்கை வச்சுட்டு ஆளுக்கு வந்து கோல் அடிப்போம் ஆள் எங்கே நிற்கிறேன்னு கேக்கை பாருங்க கேக்கை தூக்கும் இதுதான் கேக் அந்த மாதிரி கேக் கொண்டு ஆர்டர் பண்ணிக்கு ஓ சம்பவம் நடந்துட்டு முதலாவதாக ஒரு சம்பவம் நடந்துட்டு கை வைட்டு சரி இருந்தாலும் மாட்டி விடுவோம் என்னடா கேட்கும் நல்ல இதாக இருக்குது கலை 25/12/19 பள்ளி சொல்லுது கேட்க வச்சுட்டு கட் பண்ணுறது மட்டும்தான் இந்த டெக்கரேஷன் என்ன மாதிரி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்க டெக்கரேட் பண்ணினவர் இவர்றா நல்லா இருக்கு அந்த மாதிரி அவ்வளோதான் நீ மெழுதிரியை கொளுத்திட்டு ஆளுக்கு கோலடிப்போம் ஆளுக்கு வந்து பண்ணை கடற்கரை வாங்க காட்டும் பண்ணை கடற்கரையே காட்டுட்டான் நண்பர் இந்த கடலில் யாருக்கு தெரியுதுன்னு வேற ஒன்றுமே தெரியாது ஃபுல்லாக இருட்டா கிடக்கு வீடியோவில் வந்தால் தான் தெரியும் நட்டு சாமத்தில் பண்ணை கடற்கரையில் நிற்கிறான் மூடக்கூடிய மாதிரி இருக்கா அப்படின்னா அதை டெக்கரேட் பண்ணிவிட்டு எங்கேயும் கொண்டு போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே மூடி விட்டோம்னா சரி அவ்வளோதான் டப்பண்டு விட நான் போயிட்டு டப்பண்டு விட நான் போயிட்டு சர்ப்ரைஸ் விட சரி பேசாமல் நாங்கள் அங்கே போவோம் அவன் நிற்கிற இடத்துக்கு போவோமோ இல்லை அவனை கூப்பிடுவோமோ இல்லை அவனை கூப்பிட்டாதான் ஒரு பரபரப்போட வருவான் பெட்ரோல் இல்லை அது இல்லைன்ட்டு ஏதாவது சொல்லி ஆளை கூப்பிடுவோம்
கூப்பிட்டு ஒரு பரப்புறவோட வந்து ஒரு சந்தோஷம் கொடுத்தா தான் அதுக்கு பேர் தான் சர்ப்ரைஸ். இதுக்கு முதல் நீங்கள் இப்படி சர்ப்ரைஸ் பண்ணிக்கிறீங்களா? பண்ணதில்லை. தனக்குத்தானே சர்ப்ரைஸ் கொடுத்துருக்குறாங்க. வந்த உடனே இவங்களுக்கு காய்ச்சாங்க. இதெல்லாம் பெரிய விஷயம்னு சொல்கிறீங்க. எந்த பர்த்டேக்கு நானே கேட்க வேண்டிட்டு போயிட்டு வேற என்ன இவங்க வேண்ட மாட்டாங்க. எந்த காசை கொடுத்து நானே வேண்டிட்டு 12 மணிக்கு வெட்டுறதுக்கு தான் ஆக்களை கூட்டி கொண்டு போனாங்க. யார் சொன்னது? அந்த வீடியோ எடுத்துக்கிறார். யாரோ சொன்னது மறந்துட்டு யாராவது அது சரி. அடுத்த அவரோட பர்த்டேக்கு அடுத்த செய்யணும் வேண்டாம். பொடியங்கள்னா அப்படியான நல்ல ஃபன்னான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் அந்த ஒரு லைஃப்பில். யூனிவர்சிட்டி லைஃப், ஸ்கூல் லைஃப் அதெல்லாம் மறக்க முடியாதுன்னு. இதுக்கு பிறகு என்ன நடக்கும்? யூனிவர்சிட்டிக்கு பிறகு என்ன நடக்கும்? அதுக்கு பிறகு வேலை இருக்கு. வேலை இருக்காது. பொடியங்களும் சந்திக்கலாம் போயிடும். நாங்களும் ஒரு விளக்கு கொண்டு எடுக்கணும். அவன் ஒவ்வொரு இதில் வந்து செட்டில் ஆயிடுவான். அரைவாசி கல்யாணம் கட்டிடும், வைஃபோட போயிடும், அரைவாசி குடும்ப பொறுப்பேட்டு போயிடும். எல்லாம் ஒரு திசைக்கு போயிடுவாங்க. எப்பயாவது இருந்துட்டு ஒரு கெட்டுக்கு தர மாதிரி இருக்கும். என்ன அது ஒரு ஸ்டேஜில் வந்து இது அப்படி என்னதான் சந்திக்கலாம். கட்டாயம் அப்படியான இதெல்லாம் நடக்கும். நீங்கள் இருக்கிற நேரத்தை ஒரு என்ஜாய் கிடைக்கிற சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி அந்த மூமெண்ட்டை அனுபவிங்க. உள்ளே வந்து சின்ன சின்ன பலூன் எல்லாம் அதையும் போட்டு அப்படியே மூடுறோம். ஏன்னா திறக்கேக்க வந்து பலூன் கீழே விழணும் என்ன முதல்ல அவனை கோல் அடிக்கடா. முதல்ல அவன் வரணும். இங்கே பண்ணை கடற்கரையில் இரவில் நடக்கும் கூத்து. சரி, இப்போ டெக்கரேஷன்லாம் முடிஞ்சது. இப்போ நாங்கள் ஆளுக்கு அடித்து ஆளுக்கு வர வைக்கிறக்காண்டி ஏதாவது செய்யணும். சரியா? கோல் அடித்து என்ன சம்பவம் பார்ப்போம். எடுக்க ஆன்சர் பண்றா இல்ல இந்த மாதிரி விட்டுட்டு படுத்துருக்க மாட்டாங்க. போன பக்கத்தை வச்சு பாத்துக்க முதலாவது ரிங்கில் எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க. சரியா 12 மணிக்கு வேற யாரும் மிஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வேண்ட கோல் எடுப்போம் பிழைச்சி போட்டுரும். அப்படிலாம் யோசிக்க மாட்டான். இவன் பக்கத்துல போன வச்சுட்டு பாத்து கொண்டு இருப்பான். உடனே எடுத்தா கண்டுபிடிச்சிருவாங்க. கேக்கோட தான் பாத்து கொண்டு இருக்காங்க. 12 மணிக்கு பாட்டு போட்டு தெரியுது என்ன ஒரு டீம். என்ன சம்பவம் பண்ண என்ன சொல்லுவோம்? ஆக்சிடென்ட் ஆயிட்டு சொல்லுவா, பெட்ரோல் இல்லையேன்னு சொல்லுவா. முக்கியமா பறந்தடிச்சோன்னு வேற ஒண்ணுங்க. அப்ப அவன் கார் இடிபட்டு தான் சொல்லுவோம். எங்க கொண்டு இடிச்சிட்டோம். இந்த போஸ்ட்ல அடிச்சிட்டேன்னு சொல்லுவோம். பண்ணையில கொண்டே அரசினா நித்திர வரையில பண்ணையில கொண்டு இடிச்சிட்டேன். நித்திர வரியா? நித்திரையில சரியா? அது வெறியன்னு சொல்றது தப்பா போயிட்ட மாதிரி. நித்திர வெறியன்னு சொல்லலாம். சரி, நித்திரையில அலசினா ஓடிக்கொண்டு வந்தவர் இடிச்சிட்டார். போஸ்ட்ல அடிச்சிட்டார். போலீஸ் வந்து நிக்கிறான். ஓனரை வர சொல்லி கொண்டு அதுக்கோட அப்போதெல்லாம் ஆன்சர் ஓடும். திரும்ப டிரைவ் பண்ணி கொண்டிருக்கிறோம். கதைச்சா அப்படியோ உடன் ரெக்கார்ட் பண்ணுறோம். இதோட 4வது தரம் கோல் எடுக்கிறோம். சிலவர்கள் நாங்கள் பலமையாகவே நாங்கள் ஒரு ஆளை சர்ப்ரைஸ் பண்ண போனால் அவங்களாம் எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்படியான சம்பவம் நடக்கக்கூடும். அப்படி நடந்தால் ஆளை இறக்கி விட்ட இடத்துக்கு இப்போ கார் போகும். ஒரு கேஸும் இல்லை. ஒரு ஆட்டம் இருக்காமல் போகும் கார். நான் கதைக்கல, நீயே கதை. அலெக்சினாக்கும் காயம். அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டேன். இல்லை, அவரை ஹாஸ்பிட்டல் கொண்டு போட்டு ஆளே பிடிச்சி விடு. அவரை ஹாஸ்பிட்டலுக்கு ஏற்றிட்டாங்க. போலீஸ் வந்து நிற்கிறா. டப்புன்னு இருக்கவா எட்டு சொல்கிறாட்டு பாப்போம். கேட்போம் என்ன ரியாக்ஷன் கேட்போம். ஹலோ ஓ கலை, எங்க நிக்கிறாய்? அடே என்னண்டாடா, இதுல பண்ணைக்கு வந்துட்டு வந்தனாங்கடா. அண்ணா நித்திர தூங்கி விட்டுருக்குறா. கார் வந்து போஸ்ட்ல மோதிட்டுறா. போஸ்ட்ல மோதி ஓமடா ஒரு பக்கத்தை கட் பண்ணிட்டான். எங்க நிக்கிறான்னு கூட கேட்காம கட் பண்ணிட்டான். முழுந்து அடிச்சுன்னு வேற போறானுங்க. கோல் அடிப்பான் விடக்கூடா. இந்த அழைப்பினை அடிச்சா அவனுக்கு தெரிஞ்சிருவேன். தகுதியுடையவரால் என்பதனை அறிந்து கொள்ள தயவு செய்து 356க்கு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். ஹலோ, இந்த பண்ண ரோட்லடா. ஓமடா, அண்ணாக்கு தான் அடிபட்டுட்டு அண்ணா தான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டாங்க. இதுல ஜோக் அடிக்க எனக்கு லூஸ் மாதிரி காய்ச்சிட்டு இருக்காய். அதான் என்ன துறப்பங்க மோட்டார் துறப்பங்க எங்க வச்சிட்டு போனது? பைக் திறப்பதில் முன்னுக்கு தான் மேசையில் இருக்கும் பார்.
வேமா ஒருக்காவா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்கணும். இப்போ காரை ஓனர் வேற ஒன்று மாமாண்ட அடிச்சு நிற்கிறாங்க. போலீஸ் வந்துட்டாங்கள்ற. ஸ்டேஷனுக்கு கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போகிறாங்களாண்டா. ஒரு வாவம் வாவனம் இருக்கா. நீ வேலைக்கு வா இருக்கா. சரி சரி யார் நிக்கிறா பக்கத்துல? பக்கத்து வந்து போலீஸ்கார் தான் நிற்கிறாங்க. சரி வேமா வாடா. சரி ஓகே வேமா வா. மக்களே இதை யாரும் முயற்சி செய்யாதீங்க. இது அவசரமாகவே நினைப்பாடுன்றது நினைக்கிறாரு. நாங்கள் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும் தான் முயற்சி செய்கிறோம். சரி இது நாங்கள் சென்றது கொஞ்சம் பிள்ளையாண்டு. சரி அப்படி சில சொல்லிவிடும். அப்படி நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு இப்படி நடந்தாலும் பெற மாட்டாங்கன்னு வருவாங்க. நண்பர்கள் கட்டாயம் வருவாங்க. இப்போ ஆள் வந்து வெளிக்கிட்டு இருப்பார் ஆள். நான் பேசாமல் ஒழிச்சு நிற்கவா? ஒழிச்சு நிற்க போகிறீங்க இப்படி பார்த்தா அவன் வந்த உடனே காரை போய் இல்லை எங்கேயும் கூட இடிக்கிற வேற விட்டுட்டு நிற்பான். இல்லை வேண்டாம் வேற சரி இதுக்கான பூந்துதாண்டு இந்த கடைகளை பூந்துட்டான்னு சொல்லுவோம். இப்போ ஆள் இத்தனைக்கு வெளிக்கிட்டு இருக்கு. ஆள் வந்தா பிறகு சர்ப்ரைஸை பார்ப்பா. பைக் பைக் களை வந்துட்டான். உங்களை பார்க்க தான் வந்திருக்கான். ஏன் நம்ப இல்லை நீ? நான் நல்ல நித்திர உள்ள போயிட்டேன். நீ விட்டு பார்த்துட்டு இருந்திருக்கேன். அப்படி இருந்த நம்பிக்கை இல்ல. இவன் போனை வச்சுட்டு பக்கத்துல நான் சொன்னா வலிக்கிட்டு இல்லாம வந்திருக்கான்னு பாத்தீங்களே. பவுடர் எல்லாம் போட்டு ஆள் நல்லா வலிக்கிட்டு எங்க போலாம் யாரோடய வெளியே போலாம்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்பிட்டியா? ஆனா போன இடத்து நித்திர வரியில நம்பிட்டேன். உண்மையா காராடி போட்டு நம்பிட்டேன். நித்திரையா வரியா? நித்திர வரி வரியில நித்திர ஓட்டுறேன். வரியில நித்திர ஓட்டுறேன். அப்படியா? நித்திர வரியில அப்ப நித்திர வரியா சொல்றேன். அப்ப நான் சொன்னது தவறு இல்ல. டைமை பார்த்தானே இப்படியும் இருக்கலாம. சரி இவன் இப்படி அடிக்கிறானே வைக்கிறானே கோடெல்லாம் கட் பண்ணி எல்லாம் வைக்கிறானே. காசு முடிஞ்சுதுடா. இவன்ட்ட போன்ல காசு இல்ல, அது விட்ட போன்ல இருக்கான்னு நாங்களும் பாத்துறாங்க. என்ன காசு முடிஞ்சது தப்பாண்டு. என்ன காசு முடிஞ்சல என்ன ஓடி வந்தேன் டப்பாண்டு. எதுவும் பிரச்சனை தெரியாது. காரம் வந்து இதுலயே நிக்குது. அப்பதான் யோசிச்சு நான் எங்கேயோ போராண்டு படிக்கிட்ட நீங்க காரை எடுத்துக்கொண்டு நேரம் 11:49. சரியா? இந்த பிறந்த நாள்ல வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும் வந்து ஜெரின் ஆசைப்படுறாரு. வளமையா போன எனக்கும் சொன்னது ஒரு விஷயம் ஒன்று காட்டினவன்டா. ஒரு கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று காட்டினவன். கிஃப்ட் பாக்ஸ் ஒன்று காட்டினவர். அதுல வந்து லவ் வைஃப் இன்னும் இதெல்லாம் கூட பரவாயில்ல. இன்னொன்று வந்திருக்கிறது பிராண்ட் வந்து CR7. அந்த ஒரு தரப்போறோம். அது தர நேரம் நீ அதை யாருன்னு சொல்லணும். அது வந்து CR7 தார டைம் தான் சொல்லணும். நீ யாரு சொல்றதுன்றது வந்து கஷ்டம்தான். ஆனா சொல்ல வைப்பட்டாங்க. சரி நண்பர்கள்லாம் வாங்க. நண்பர்கள்லாம் இணைஞ்சு கொள்ளுங்க. இவையெல்லாம் உங்களுக்காக இந்த நேரத்துல வந்து வந்திருக்கணும். எல்லாம் பழைய நண்பர்களாகவே எல்லாமே வந்து முதல் சந்தித்த நபர்கள்லாம். கேமராமேன் ஒரு ஆள் நிற்கிறார். அவரையும் கூப்பிடுவோமா? இன்னும் ஒரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு வாங்க கேமரா வேட். சரியா? அப்படியே பிடிச்சா சரி. சரி அப்ப நாங்க சரி எங்க தொடங்குவோம். 10 நிமிஷம் இருக்கிறாங்க. அதுக்குள்ள நாங்கள் கணக்கு கேள்விகள் கேட்போம், கணக்கு கிஃப்ட்கள் தருவோம். இப்ப எவ்வளவு கொண்டு வந்து பாட்டிக்கு இப்ப நீ எல்லாம் சொல்லாடையும் CR7 காரை கொடுக்க சொன்னோன்னு எடுத்துட்டு ஆரம்பிச்சு அது கொடுக்கறதுக்கு முன்னாலே இங்க நாங்க தொடங்குவோம். தெரிஞ்சிட்டு உண்ட காருகளுக்கு எனக்கு வித்தியல் செய்து வச்சிருக்கேன். அந்த லைட்டுகள் நாங்க லைட் எல்லாம் பொலியா தெரியாம இருக்கிறதுக்கு என்ன செய்யறது? வித்தியாசமா கிடக்குன்னு யோசிச்சேன். சரி ஓகே. உங்களுக்கு ஒரு ஆள் பர்த்டேக்கு வந்து சர்ப்ரைஸ் செய்ய சொல்லி சொன்னா போல இதை நாங்க நீங்க ஓபன் பண்ணல. ஒரு ஆள் செய்ய சொன்னதா நீ தான் செஞ்சீங்க. இல்ல ஒரு 4-5 பேர் இப்ப நீங்க இதுல நிக்கிற ஃப்ரெண்ட்ஸோட சேர்த்து இன்னும் ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவா இன்னும் ஒரு ஆள் யார்? அதான் கேள்வி. அந்த ஒரு ஆள் யாரா நீங்க தான் சொல்லணும். Happy birthday to you. பள்ளி சொல்லுதுடா. அதெல்லாம் கேட்க நான் கை தட்டி
எல்லாரும் உச்சி கொத்தினீங்களா? அது உனக்காண்டி எவ்வளவு மினக்கட்டு இந்த இடத்துல இவ்வளவு விஷயங்களை செய்திருக்கான் உண்ட நண்பன். அதான் அதுக்கு நீ என்ன செய்ய போறாய்? அதுக்கு என்ன கைமாறு செய்ய போறேன் இன்றைக்கு? 12 மணிக்கு நீ பாட்டியை வச்சிரோடும். சரியா, சுட சுட வச்சிரோடும். சரி, இப்ப என்ன கிஃப்ட்? இன்னொரு முக்கியமான கிஃப்ட் ஒன்று இருக்கு. நீங்க யாரும் இருந்தாலும் சொன்னா மட்டும் தான் உங்களை கையில தருவாங்க. அது ஒரு காட்டும், மூணு காட்டும். இதுதான் உங்களுக்கு முக்கியமான இது என்னண்டு இப்படி காட்டினா என்ன தெரியும்? இப்படி மறைச்சா கணக்க பேருக்கு இந்த பிராண்ட் தெரியாது. இப்போ நீ பாக்ஸ் இப்படி தந்தோன்னா இப்படி இதுன்னா இது வந்து பெருசா கிடக்கு கழுசாட்டா கல்ல போற நீ போட்டுக்கிற சோற்றுன்ற அளவுக்கு வருது. 12 மணிக்கு முதலாவது சரி. இதுல 2 இது எனக்கு சரி. இது ஏன் தந்திருக்கணும்டா, நீங்க பாவிக்காத பொருள்லாம் உங்களுக்கு பிறந்த நாளுக்கு தருவிடும். இனியாவது பாவிங்க இதையும் கொடுக்கவா? சரி, அடுத்து இந்த கிஃப்ட் தான். இந்த கிஃப்ட் வந்தோன்னு ஜெர்னி என்ன குடைச்சு காட்டினவன். இதுக்குள்ளதான் தரமான சம்பவங்கள் காத்திருக்கு. சரியா, பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேக் வெட்டுறதுக்கு முன்னமே கிஃப்ட் கொடுக்குறோம். 8:30 மட்டும் இங்கே அதான் சொல்லு. நாங்க அப்படித்தான் கார வேண்டிட்டு போ. இது யார் இருந்ததுன்னா நீ சொல்லணும் முக்கியமா. இது ஒரு ஆள் தந்திருக்கு. இங்க வேற இதுல பேர் இந்த இங்க பாருங்க மக்களே, இந்த லவ்வை பாருங்க, இந்த இதயத்தை பாருங்க, இந்த பூவை பாருங்க. இதுல இருந்து உங்களுக்கு விளங்கி இருக்கணும் இவன் வந்து சிங்கிள் இல்ல கமிட்டட். அந்தால் சொல்லி விட்டது இவன் வந்து சிங்கிள் என்று ஊருக மாத்தி கொண்டு இருக்கிறாங்க. நீங்க போடுற அதான் நீங்க போடுற இந்த வீடியோல அவன் கமிட்டட், அவன் எனக்கு தான் சொல்லுங்க அடிக்கொருக்கா சொன்னாது. நீயே ஒத்துக்கொண்டு. சரியா, இதுக்கு முந்தி நாங்கள் ஒன்றும் செய்யலாம். சரி, என்ன இப்படி எல்லாம் செய்ய ஒத்துக்கொள்ள. சரி, என்னென்ன இருக்குன்னு ஒன்று எடுத்து பாருங்க. இது வந்து கிஃப்ட் பாக்ஸ் உண்டு. தூக்கி காட்டு. அன்புக்குரிய ஒரு சந்தேகிறார் கணக்க பொருள் கிடக்கிறபடியா தெரியும் தானே. யாரும் என்ன தடுத்திருந்தா உடுப்பு மட்டும் தான் வந்திருக்க வேண்டும். இல்ல அதுக்கு இல்ல, நீங்க சிஆர்ஸோட எல்லாம் அதுக்கு இல்ல, தனியா தான் வந்தா சிஆர்ஸ். அது புரியுது. சரி, இந்த உடுப்பு ஒன்று போடு, இந்த ஷர்ட் ஒன்று போடு ஷர்ட் ஒன்று போடு. கால்டு பிறந்த நாளுக்கு அன்புக்குரிய ஒரு தந்த கிஃப்டோட தான் வந்து. சரி, இதுக்கு எல்லாம் வந்து பில் போட்டு வச்சிருக்கிறோம். பில்ல கூட இந்த பில்லெல்லாம் போட்டு வச்சுக்கிறோம். பில்ல போட்ட காசை தந்தா தான் கேக் வெட்ட விடுவோம். 12 மணிக்கு பாட்டு போட்டு விட்டு திரிகிறாங்கடா. அப்போ பிறந்த நாளுக்காண்டி உன்னோட வந்தாங்களா? அந்த பழக்கம் வரவே இல்லை. போடண்டா புது தந்திருக்கணும். அப்ப நீ இது புதுசா போட்டு வந்திருக்க. இது நான் இது கிடந்தது புதுசா போட்ட நீ. இல்ல 12 மணி இதுல பிறந்த நாள் புதுசு போட்டு படத்தால தெரியல. லைட்டா இப்படி யாரும் அங்க வந்துதான் செய்வாங்க. அப்ப அங்க வந்து செய்வாங்கன்னு வெளிக்கிட்டு படுத்துட்டு இருக்காங்க. புது டிஷர்ட் எல்லாம் போட்டு ஒரு சின்ன பிரவுன் கலர் கூட இல்ல, புத்த. சரி, இதையும் போடு. அத நீயா உண்ட வாயால சொல்லோடும், இல்லாட்டி நாங்களா சொல்லிடுவேன். சொல்.com புது ஷர்ட் போனா புது ஜீன்ஸ் போடணும். மாத்திர கிடம் இல்லையா? இது ஒருத்தருமே பார்க்க வேணாம். கலட்டு ஒருத்தரே பார்க்க வேணாம். சரி, விட்டு கொடுப்போம். சரியில்லை தாரு. இதை மட்டும் ஜீன்ஸை மட்டும் பரவாயில்ல, ஜம்பர் தானே. பார் கலை, உனக்காண்டி வந்து இந்த என்னென்ன விஷயம் எல்லாம் செய்திருக்கு, எப்படி எல்லாம் இருக்கு. வாழ்நாளில் நீ வந்து இப்படி ஒரு பிறந்த நாளை கொண்டாடிக்கிறவே கூடாது. கொண்டாடிருக்கியா? இப்போ இந்த நேரத்தில் நீ அழணும். அழடா, சிரிக்கிறாடா. இந்த டைம்ல வந்து சர்ப்ரைஸ் வந்து எனக்கு இது வரைக்கும் யாருமே தந்தது இல்ல. அது நான் பக்கத்துல வந்து இப்ப நேரம் சரியாக 12 மணி.
பிறந்த நாள் வாழ்த்துக்கள். பொடியங்க வாங்கடா, நீங்க வாங்கடா, வாங்கடா. எல்லாம் கேமராக்கு பின்னால் நிக்கிறாங்க. கொளுத்தட்டா கொளுத்துறதுக்கு தந்தா தானே கொளுத்துறதுக்கு. இதே இவன் கொளுத்து. இது என்ன செய்யறது? இழுக்கிறது இப்படி கொளுத்துறதுக்கு தந்தா தானே கொளுத்துறது. இதை இழுத்து விட்டா எரியுமா? லைட்டர் பின்னாலே வச்சு கொண்டு லைட்டர் கேட்கிறாடா. பொக்கெட்டில் லைட்டர் வச்சு லைட்டர் கேட்கிறான். ஏன் லைட்டர் கொட்ட தெரியுதா? ஏ கொளுத்தட்டா. இதை இழுத்து விடுறதா? ஹாப்பி பர்த்டே மச்சான். அவனுக்கு மட்டும் வடிடா, எனக்கு அடிச்சிடாதா. கார் வத்த போதுடா. மக்களே, இதை யாரும் வீட்டை முயற்சி செய்தாங்க. இந்த தருணத்தை கேட்கப்பட்டோம் வெட்டிட்டு தான் மிச்ச கதையெல்லாம் கேட்கலாம். கேட்கப்பட்ட உனக்கு அந்தரமாக இருக்கண்டா. இந்த அழகான கேக்கை வந்து நாங்கள் அதுக்குள்ள வைக்க இல்லை. சரி, ஹாப்பி பர்த்டே பாடுங்கடா. பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே மிஸ்டர் கலெக்ஷன், ஹாப்பி பர்த்டே டு யூ. அவனு கூட இங்க வாடா. அந்த மாதிரி கேக்கும். எல்லாம் முடிஞ்சது. சரி, என்ன செய்ய போற அத சொல்லு. சரி, அதுக்கு முதல்ல யார் இது தந்தன்னு சொல்லு. சொல்லு, எங்க இருந்து வந்தன்னு சொல்லு. அவன் சொல்லி அனுப்பினவன் முக்கியமா விஷயம் சொல்றான். சிங்கிள் ஊரக மாத்தலாம். அதை மட்டும் இந்த வார்த்தையோட நிப்பாட்டி விடுங்க. சரியா? அதை சொல்லு. நீங்க ஆள் இருக்கா சதி செஞ்சிருக்கு. ஆறு ஒரு ஆள் இருக்கு தான் விடாக்கு. நீ சிங்கிள் சொல்ல மாட்டாரு. ஊரக மாத்த மாட்டாரு. சரி, இதுல இருந்து இந்த என்ன அண்ணா கூட நிக்கிறபடியால அது சிங்கிள் ஒரே நாங்க சொல்லி பழக்கப்பட்டோம். அது நாங்கள் சொல்லக்கூடாது. இந்த விட அது வெட்ட வெளிச்சமா தெரிய சந்தோஷம். பாக்குற முழு பேரும் நான் சிங்கிள் இல்லையா? ரொம்ப கவலை. இது ஒரு ஆள் முக்கியமா கேட்டுக்கொண்ட ஒரு கோரிக்கை. இந்த பிறந்த நாளைக்கு நிவர்த்தி செஞ்சிருக்கு. அண்ணைய பாத்தீங்கன்னா அண்ணன் பிறந்த நாளுக்கு தெரிஞ்ச உடனே இந்த 12 மணிக்கு வந்து ஐஸ்கிரீம் கொண்டு வந்தாங்க. நன்றியா, சந்தோஷம். சாப்பிடு. சத்தியமா சொல்றேன், நீங்க சாப்பிட கேட்டது நான் சாகும் வரையும் சாப்பிட்டேன். இந்த டைம்ல வந்து பிறந்த நாள் முடிஞ்சிருக்கு. சந்தோஷம். அண்ணையை சந்திச்ச சந்தோஷம். அதோட ஐஸ்கிரீம் தந்தவர் நல்ல மனிதர் தந்திருக்கிறார். பிறந்த நாளோட என்ன மாதிரி ஃபீலிங் வந்து என்னன்னு சொல்றேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு சேர்ந்து சத்தமா கதறா. மைக் ஆஃப் ஆயிட்டு, சார்ஜ் இல்ல. ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து இன்னொரு ஆளும் செஞ்சிருக்கு. இன்னொரு நாள் அவருடைய வைஃப் செய்திருக்கிறா. அவருக்கு இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சு போடுறோம். ரெண்டு சத்தமா அடிச்சு சொல்லு. மண்டே ஏற மாதிரி சொல்லு. உண்ட மண்டே ஏற மாதிரி அடிச்சு சொல்லு.